வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 3.16 10th மேக்ஸில் இருக்கக்கூடியது. இதில் 7th சம் தான் பார்க்க போகிறோம். 7th சம் பாருங்கள். y = 2x² - 3x - 5 and hence solve 2x² - 4x - 6 = 0. ஓகேங்களா? இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை வச்சு நம்ம கிராஃபை வரைஞ்சி அதன் மூலமாக இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். இதைத்தான் இப்போ கிளாஸில் அப்படியே பார்க்க போகிறோம். கொடுத்துருக்க கொஸ்டினை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். எழுதும்போது கொஸ்டின் கரெக்டாக இருக்கா அப்படின்றத கவனமாக எழுதுங்க. ஸோ எழுதுனதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ எடுக்கிறேன். ஓகேங்களா? புட் x is equal to ஓகேங்களா, என்னது டேட்டா என்ன கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் டேட்டா x is equal to -3ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ y வந்து 2 × -3² -3 × -3 -5. ஸோ 2 × -3 ஹோல் ஸ்கொயர்ன்றப்ப 9 -3 × -3 +9 -5. 2 9s are 18. இடம் தெரியுதா? கவர் ஆகுதா? இல்லை. ஓகே, நான் கீழே எழுதுகிறேன். ஸோ 2 9s are 18 + 9 -5. 18 + 9 27. 27 - 5 22. x is equal to -3ன்றப்போ y = 22. x is equal to -2 அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ 2 × -2 ஹோல் ஸ்கொயர் -3 × -2 -5. இதை எடுத்தேன்னா 2 × 2 ஸ்கொயர்ன்றது 4 -3 × -2 6 -5. ஸோ 8 + 6 -5 18 6ஐயும் ஆட் பண்ணால் 14 14 - 5 9. ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணி தான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது x is equal to -1ன்னு எடுக்கிறேன். 2 × -1 ஹோல் ஸ்கொயர் -3 × -1 -5. இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் இது வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணதில் எனக்கு 5 - 5 0. அடுத்து x is equal to 0ன்னு எடுக்கும்போது இது எல்லாம் 0, ஆன்சர் -5. ஓகேங்களா? இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அடுத்தது x is equal to 1ன்னு எடுக்கிறேன். ஸோ 2 × 1² -3 × 1 -5. 2 1s are 2 -3 × -3 -5. ஸோ 2 -3 -5 இது ரெண்டு ஆட் பண்ணால் -8. 2லேருந்து -8 போச்சுன்னா -6. ஸோ ஒயில் வந்து -6. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை தான் நான் டேபிள் ஃபார்மில் கொண்டு வர போகிறேன். எக்ஸு ஒய். எக்ஸு வந்து -3 -2 -1 0 1 எடுத்தோம். -3ன்றப்போ ஒய்க்கு வந்து 22. எக்ஸு -2ன்றப்போ ஒய்க்கு 9. எக்ஸு -1ன்றப்போ ஒய் 0. எக்ஸு 0ன்றப்போ ஒய் -5. எக்ஸு 1ன்றப்போ ஒய் வந்து -5. சரி, ஒய் வந்து -6. ஓகேங்களா? ஸோ இந்த டேபிளை வந்து நான் அப்படியே கோஆர்டினேட்ஸாக கன்சிடர் பண்ண போகிறேன். Therefore the coordinates are so -3, 22, -2, 9, -1, 0, 0, -5, 1, -6. ஓகேங்களா? இதைத்தான் நான் இப்போ கிராஃபாக பண்ண போகிறேன். இந்த கிராஃபாக வரைகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து நான் வந்து ஸ்கேல் வந்து 1 சென்டிமீட்டர் 1 யூனிட் எடுத்துக்கிறேன். ஒய் ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் 22 வரைக்கும் இருக்குது. நான் 1 யூனிட் எடுத்து எனக்கு பத்தாது, அதனால 2 யூனிட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ் கோஸ் டு 1 சென்டிமீட்டர் 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் கோஸ் டு 1 சென்டிமீட்டர் 2 யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பாருங்கள். -3, 22. ஸோ -3 இங்கே இருக்குது. ஓகேங்களா? -3 இங்கே இருக்குது. ஸ்கேலை வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கேலை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா -3 அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகுது. ஓகேங்களா? -3 அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகுது. இந்த லைன் அப்படியே போச்சு அப்படின்னா 22ன்ற லைன் எங்கே இருக்குது? லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் தான் என்னது? -3, 22. ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் பாயிண்ட்டு -2, -9. -2ன்ற பாயிண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. -2 இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். -2 9ன்றப்ப 8க்கும் 9க்கும் பக்கத்தில் இருக்கக்கூடியது. 8க்கும் 10க்கும் நடுவில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ -2 இங்கே வருது. 8க்கு 10க்கு இந்த லைன் வரும். இந்த இடத்துல பிளாட் பண்ணிக்கோங்க. என்னது? -2, 9. அடுத்த பாயிண்ட்டு -1, 0. ஸோ -1ன்றது இங்கே இருக்குது எக்ஸில், ஒயில் வந்து 0ன்றது இது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டு -1, 0. அடுத்த பாயிண்ட்டு 0, -5. எக்ஸு 0, ஒய் வந்து என்னது? -5. ஸோ 4க்கும் -6க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டு தான் என்னது? -5. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட்டு எக்ஸு வந்து 1, ஒய் வந்து -6. ஸோ 1 இங்கே இருக்குது, -6 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேங்களா? கீழே பார்த்தீங்கன்னா தெரியும்.
1 இங்கே இருக்குது, -6ன்றது இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுமே கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் இது 1, -6. ஸோ இப்போ இதை இருக்கிறத நான் ஃப்ரீ ஹேண்டில் அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. வந்துட்டேன் 2 மினிட்ஸ். நான் இங்கே வந்து 3 அப்படின்னு ஒன்று செட் பண்ணுறேன். ஸோ -3 செட் பண்ணியிருப்போம், +1 வரைக்கும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 3 அப்படின்றத செட் பண்ணி பார்க்குறேன். ஸோ y = என்னது 2 × 3² -3 × 3 -5. ஸோ 3² 9. இதை அப்படியே நான் இது பண்ணுறேன். 2 9s are 18 -9 -5. -9 -5 ஆட் பண்ணால் -14. 18 - 14 4. ஸோ பாசிட்டிவ் நம்பர் வந்துருச்சு எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து எக்ஸுக்கு வந்து 3 போட்டால் ஒய்க்கு வந்து +4 கிடைக்குது. இதை ஒரு பாயிண்ட்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இன்னொரு பாயிண்ட் என்ன பண்ணணும், 3, 4. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எப்போவுமே கேப்பை விட்டுட்டு எழுதுங்க, இதை கடைசியாக எழுதுங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ஸ் ஒருவேளை எனக்கு இது ரிட்டர்ன் ஆகலை அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு பாயிண்ட்ஸை நம்மளாவே மேனுவலாக கால்குலேட் பண்ணி அந்த பாயிண்ட்டை மட்டும் டைரெக்டாக போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு கடைசியாக நான் போட்ட பாயிண்ட்டு 3, 4. எக்ஸு வந்து 3, ஒய் வந்து 4. ஓகேங்களா? 4ன்றது இங்கே இருக்குது, இது 3ன்றது இங்கே இருக்குது. ஸோ இதை நான் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு பேராபோலா வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ பேராபோலா முடிஞ்சுச்சு, பாசிட்டிவ் வேல்யூ வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 2 ஈக்குவேஷனையும் நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன எடுக்க போகிறேன், y = 2x² - 3x - 5. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, 2x² - 4x - 6 = 0 முன்னாடி போட்டுட்டேன். ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன்றப்ப ப்ளஸ் இருந்தால் மைனஸு, மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ இப்போ y - 0, y 2 - 2 x² கேன்சல். 3 -3x + 4x. ஸோ பெரிய நம்பர் 4 ப்ளஸில் இருக்குது, பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைனு +x. -5 + 6 1. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் எனக்குரிய லீனியர் ஈக்குவேஷன். இதுக்கு தான் நான் டேட்டா கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ புட் x = 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒய் வந்து அதோட ஒன்று கூட்டுறோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக எக்ஸு ஒய் டேப்லெட் காலமே போடலாம். எக்ஸ் வந்து 0னா ஒய் 1, எக்ஸ் 1னா ஒய் 2, எக்ஸ் 2னா ஒய் 3, எக்ஸ் 3னா ஒய் 4. ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் வேல்யூ கூட ஒன்று போட்டுக்கோங்க. எக்ஸ் -1ன்றப்ப ஒய் வந்து 0. ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் அப்படியே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிராஃபில் பிளாட் பண்ணி இதுக்கான லைனையும் நான் வரைய போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாயிண்ட்ஸு therefore the coordinates are என்னது -1, 0, 0, 1, 1, 2, அடுத்தது 2, 3, 3, 4. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிராஃபில் பிளாட் பண்ண போகிறேன். -1, 0. ஸோ இதுதான் -1, 0. ஓகேங்களா? எக்ஸ் வந்து -1, ஒய் வந்து 0. ஏற்கனவே நம்ம இதில் எழுதியிருக்கோம் -1, 0. ஸோ அதே பாயிண்ட் தான் இங்கேயும் வந்திருக்குது. ஸோ ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லாப் ஆகிடுச்சு. ரெண்டாவது பாயிண்ட் 0, 1. எக்ஸு 0, ஒய் வந்து 1. ஸோ இந்த பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ 0லேருந்து 1, 0, 1. அடுத்த பாயிண்ட்டு 1, 2. எக்ஸு 1, ஒய் வந்து 2. 1, 2. அடுத்த பாயிண்ட்டு 2, 3. எக்ஸு 2, ஒய் வந்து 3. 2, 3. அடுத்தது 3, 4. ஆல்ரெடி இங்கேயும் 3, 4ன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கேயும் 3, 4ன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அதே பாயிண்ட் தான் இங்கேயும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 4 பாயிண்ட்டையும் அப்படியே நான் கனெக்ட் பண்ணுறேன். 5 பாயிண்ட்டாக 4 பாயிண்ட்டு, சரி 5 பாயிண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஸோ கரெக்டாக நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு கரெக்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை போட்டுருங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கான லீனியர் ஈக்குவேஷன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எழுதின y = x + 1ன்றது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து எந்த இடத்துல எல்லாம் டச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எக்ஸ் ஆக்சிஸ்லேயே டச் ஆகிருக்குது. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ -1. இங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த லைனை ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக கோடாக போடுங்க. எங்கே தொடுது 3. ஸோ -1, 3 அப்படின்றது தான் இதுக்கான சொல்யூஷன். therefore the solution is, ஓகேங்களா? சொல்யூஷன் ஆர் 2 இருக்குது. x = -1, x = 3. ஓகேங்களா? எதுலேருந்து, ஃப்ரம் த கிராஃப். ஓகேங்களா?
ஸோ இதுதான் வந்து இந்த 7th சம்முக்கான சொல்யூஷன். எந்த இடத்துல அந்த லைன் அந்த தொட்ட லைன் கரெக்டாக எக்ஸ் ஆக்சிஸாக தொடுது ஓகேங்களா. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த பேரபோலாவை இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு அப்படியே எக்ஸ் ஆக்சிஸில் வந்து தொடக்கூடிய இடம் எதுவோ அதுதான் அதுக்கான சொல்யூஷன். ஸோ -1 இங்கே பார்த்தீங்கன்னா நேராக வந்தால் 3. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தது, ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அதோடு இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.